தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஜாப் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், வங்கிக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா பேங்கிங் ஜாபுக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா, இதுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3000+ பணியாளர்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000 முடிக்கும் கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான பணியிடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நீங்கள் போஸ்டிங்ஸ் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது பற்றி மேலும் தகவல்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனர். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 year டியூரேஷன்ஸ் உங்களுக்கு. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17/6/2024. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் மோட் கம்ப்ளீட்டாகவே ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். அதுக்குண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இல்லை கீழே டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் எப்போ முடிச்சிருந்தாலும் சரி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேஷன் ஆஃப்டர் 31/3/2020. இதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் எதுவும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஓகேங்களா, அது கட் ஆஃப் முறைவான தான் இது பண்ண போகிறாங்க. அதில் ஏஜ் லிமிட் எதுவும் கொடுத்துருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா அப்பர் ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா, 5 years. அப்புறம் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 years. அப்புறம் பிடபிள்யூபிடி எஸ்டி அல்லது எஸ்சியாக இருந்தீங்க கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சா உங்களுக்கு பார்த்தோன்னா 15 வருஷமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் தான் ரைட்டிங் டெஸ்ட் இருக்க போகுது. அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸில் தான் இருக்க போகுது. ஜஸ்ட் அப்படின்னா 1 mark கொஸ்டினாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதுக்கான இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் அப்ஜெக்டிவ்ஸ்க்கான கொஷின்ஸ் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபார்ம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணோம். ஆல் கேண்டிடேட்ஸ்க்கான அமௌண்ட் 800+ ஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா, அதுலேயே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க ஆர் உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 600+ ஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே டேரெக்டாக அந்த பேஜுக்கு தான் போவோம். நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கீழே நான் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் லிங்க்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபார்ம் லிங்க்கும் நான் ஒரிஜினல் ஃபார்ம் லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மொத்தமாக உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே 4 லிங்க் இருக்கும். அந்த 4மே 1 by 1 ரீட் அவுட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிருங்க. ஓகேங்களா, மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடன் சந்தித்ததும் மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.